ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் எப்படி மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், கறி பவுடர் இதெல்லாம் எப்படி அரைச்சி எடுப்போங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள்: ஏலக்காய் 100 கிராம், கிராம்பு 100 கிராம், அன்னாசிப்பூ 100 கிராம், ஜாதி மல்லிகை 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம், பயறு 100 கிராம், பெருங்காயம், கடல் பாசி 50 கிராம், பெரிய ஏலக்காய் 50 கிராம், வெள்ளைப்பூடு தோல். இது கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது. வெள்ளைப்பூடை விட வெள்ளைப்பூட்டு தோலில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. மிளகு நீங்கள் 250 கிராம் எடுத்துக்கோங்க. சீரகம் 250 கிராம், சோம்பு 150 கிராம், பட்டை 250 கிராம், மஞ்சள் 200 கிராம், வெந்தயம் 100 கிராம், கொத்தமல்லி 500 கிராம், அரிசி 100 கிராம். நான் காஞ்ச மிளகாய் 1.5 கிலோவுக்கு கிட்ட மாதிரி எடுத்திருக்கேன். அதோடைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். நான் இதை 3 நாள் மாதிரி வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்தேன். உங்களுக்கு நல்ல வெயில் கிடச்சிச்சின்னா ஒரே நாளில் இதெல்லாம் காஞ்சிடும். வெயில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் நீங்கள் ஒரு 2-3 நாள் வெயிலில் போட்டு எடுக்கலாம். நான் இந்த மாதிரி பாத்திரங்களில் தான் போட்டு இது எல்லாத்தையும் காய வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா பாத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு அள்ளி அள்ளி எடுக்க கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டோம்னா டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இது காற்றுக்கு பறந்து போகாது. அது பாத்திரத்துக்குள்ளேயே அது காஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே. அதனால நான் பாத்திரங்களில் போட்டு காய வச்சுருக்கேன். மிளகாவை துணி போட்டு அதுக்கு மேலே போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி காய வச்சு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இது வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி தாச்சி எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி அதோடு சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த கொத்தமல்லியை நீங்கள் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இது நம்ம கை விட்டு விட்டு வறுத்தோம்னா இது ஒழுங்காக ஒரே மாதிரி வறுப்பட்டு வராது. இது எல்லா கொத்தமல்லியும் நல்லா ஈவனாக வறுப்பட்டு வரணும்னா நம்ம இதை கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா செவந்து பொன்னிறமாகி வரும். அதே மாதிரி நல்ல வாசனையும் வரும். அதுலேருந்து அந்த ஸ்டேஜ் வரும் வரைக்கும் நம்ம இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நான் மிளகாய் தூள் தனியாக அரைச்சி எடுத்துருவேன். அதே மாதிரி செலவு தூள் தனியாகவும், கறித்தூள் அதாவது கறி பவுடர் அதையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துருவேன். பாருங்கள், இப்போ இது நல்லா வறுப்பட்டு பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் வறுப்பட்டு வரணும். நம்ம கடையில் இந்த பவுடரெல்லாம் வாங்கி கறிகளுக்கு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பொருட்களை நம்மளே வாங்கி சுத்தமாக கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு மிச்ச நாள் பாவிக்கவும் முடியும். அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கடையில் வாங்குகிற மசாலாத்தூள், மிளகாய்த்தூளில் இவ்வளோ பொருட்கள் போட மாட்டாங்களா இருக்கும். அப்போ நம்ம இதில் எல்லா பொருட்களும் போட்டிருக்கனால நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொத்தமல்லி வறுப்பட்டுருச்சு. அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், அது ஆறுது. நம்ம அப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன சீரகத்தை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த சின்ன சீரகம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரும் வரைக்கும் இதை நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுக்கணும். இது நல்லா வறுப்பட்டு வரக்குள்ள வாசமாகவும் இருக்கும். சின்ன சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம கொஞ்சம் இதை எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக போட்டுக்கலாம். நான் 250 கிராம் போட்டிருக்கேன். நான் 1.5 கிலோ மிளகாய் எடுத்திருக்கனால இந்த சின்ன சீரகம் 250 எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுவும் நல்லா கலர் மாறிடுச்சு. பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதையும் நம்ம இப்படி இதோடய சேர்த்து ஆற வச்சுக்கலாம்.
அடுத்து வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து சோம்பு, பெரிய சீரகம். இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இதுவும் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இந்த பொருட்கள் வந்து வெயிலில் காஞ்சதுனால நமக்கு சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். ஓகே, இப்போ இதையும் நம்ம வந்து அதோடையே போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். சின்ன சீரகத்தை விட நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் சோம்பு வந்து எடுக்கணும். நான் சின்ன சீரகம் 250 கிராம் எடுத்திருக்கேன், சோம்பு வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஆறட்டும். அடுத்து வந்து நான் வந்து மிளகு சேர்த்து இதை வந்து வறுக்க போகிறேன். மிளகு உங்களுக்கு காரமாக இருக்கணும்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். நான் வந்து 250 கிராம் மாதிரி தான் மிளகு எடுத்திருக்கேன். ஓகே, மிளகு வந்து வறுபட்டுருச்சு. அதையும் நம்ம இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து நான் வந்து துவரம் பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து துவரம் பருப்பையும் கடலை பருப்பையும் ஒன்றா வறுத்து எடுக்கலாம். ஆனால் வந்து துவரம் பருப்பு வந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் முதல்ல துவரம் பருப்பு போட்டு பாதி மாதிரி இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கூட கடலை பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து பாதியாக வறுபட்டுருச்சு. இப்போ கடலை பருப்பையும் அதோடய சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இதையும் வந்து நல்லா பொன்னிறமாக, இந்த 2 பருப்புமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். பாருங்கள், இது வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து செலவு தூளுக்கு தான் போட போகிறோம். அதனால நான் வந்து இதை தனியாக போனியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அரிசியையும் நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துடணும். அடுத்து வந்து பயறு சேர்த்துருக்கேன். பயறையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடணும். பயரோடையே நான் வெந்தயத்தையும் சேர்த்து வறுக்கிறேன். நம்ம வந்து பயிறு போடுறதுனால இந்த மிளகாய்த்தூள் வந்து சீக்கிரமாக கெட்டு போக பார்க்கும். அதனால அந்த பயறை வந்து நீங்கள் நல்லா வறுத்தெடுத்து போடுங்க. இந்த பயறை நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்து போட்டுருங்க. அடுத்து வந்து பெரிய ஏலக்காயை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு அது கூடவே நம்ம எல்லா வாசனை பொருட்களையும் போட்டு வறுத்துக்கலாம். ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, ஜாதி மல்லி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், இதுகளையும் நம்ம வந்து இது எல்லாமே பொன்னிறமாகி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூடவே நம்ம வந்து பட்டையும் சேர்த்து வறுத்தரலாம். இந்த வாசத்துக்கு போடுற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து பெரிய ஏலக்காவையும் சேர்த்துருக்கேன், அதனால நல்ல வாசமாக இருக்கும். ஓகே, இப்போ அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன். மஞ்சளையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடணும். அது கூடவே பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா இதெல்லாம் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துடணும். அடுத்து வெள்ளைப்பூடு தோல். இந்த வெள்ளைப்பூடு தோல் வந்து ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து கடல் பாசி, கருவேப்பிலையும் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்தெடுத்து ஒன்றா போட்டு ஆற வச்சுக்கணும். இந்த போனியில் இருக்கிறது வந்து செலவுத்தூள் அரைக்கிறதுக்காக. அடுத்து வந்து நான் காஞ்ச மிளகாயை வறுக்க போகிறேன். நான் நிறையா மிளகாய் போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் வந்து அரிசி, பயறு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு அந்த மாதிரி அரிசி வகைகள், பருப்பு வகைகள்லாம் சேர்த்து வறுத்தேன். அது எல்லாமே நான் செலவுத்தூளுக்கு தான் போடுவேன், செலவுத்தூள் அரைக்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் வறுபட்டுருச்சு. இது எல்லாத்தையும் நான் தனியாக அரைச்சி எடுத்துடுவேன். இது வந்து கறி பவுடர் செய்கிறதுக்கு. நான் இதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன்.
இந்த கடல் பாசி இதெல்லாம் இதோட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கறி பவுடர் வந்து நம்ம மட்டன் கறி, சிக்கன் கறி, ஃபிஷ் வறுவல், பொரியல், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் கறியெல்லாம். இந்த இருக்குது இது கடல் பாசி. இது வந்து தைராய்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து நான் செலவுத்தூள் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இது கூட தான் இந்த மஞ்சள், பெருங்காயம், அரிசி வகைகள், பருப்பு வகைகள் அதெல்லாம் இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்கிட்ட வந்து கறி பவுடர், இது வந்து மிளகாய் தூள், இது வந்து செலவுத்தூள். இப்போ இது மூணையும் நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.